வணக்கம். சமீபத்துல நடந்த ஒரு தேர்வை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஆனா இது வெறும் மார்க் கட் ஆஃப் பத்தின ஒரு அலசல் மட்டும் இல்ல. ம். இது ஒரு பெரிய இழுபறி போட்டி, ஒரு டக் ஆஃப் வார பத்தினது. ஒரு பக்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கஷ்டமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வித்தாள். அது கட் ஆஃப கீழே இழுக்குது. சரி. இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான அனுபவம் மிக்க தேர்வர்கள். அவங்க அதே கட் ஆஃப வானத்தை நோக்கி மேல இழுக்கறாங்க. இந்த இழுபறி போட்டிக்கு நடுவுல தான் நீங்க இருக்கீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது சமீபத்துல நடந்த TNUSRB ஓகே. அத வச்சு இந்த இழுபறி போட்டியில யாரு ஜெயிக்க போறா, இந்த திடீர் மாற்றம் உங்களுக்கு என்ன சொல்லுது, ரொம்ப முக்கியமா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு ஆழமா அலச போறோம். சரி, அப்போ முதல்ல அந்த அதிர்ச்சியிலிருந்தே ஆரம்பிப்போமா? தேர்வர்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழையும் போது அவங்க பார்த்தது ஒரு கேள்வித்தாள் இல்ல, ஒரு பேரதிர்ச்சி. ஆமா. மூலம் சொல்ற மாதிரி தேர்வு முறை கிட்டத்தட்ட 70% மாத்தப்பட்டிருந்துச்சு. இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, ஆட்டத்தோட பாதியில மொத்த ரூல்ஸையும் மாத்தின மாதிரி. கரெக்ட். தேர்வர்கள் எந்த சப்ஜெக்ட ரொம்ப நம்பி போனாங்களோ, அதாவது பாலிட்டி, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம், அயனம், முக்கியமான பகுதிகள், ஆமா, அதிலிருந்து ரொம்ப ரொம்ப குறைவான கேள்விகள் தான் வந்துச்சு. அதுக்கு பதிலா வரலாறு, வேதியியல், இயற்பியல்னு மத்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இது தேர்வர்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு நிமிஷம், இதை நம்ம சும்மா கடந்து போக முடியாது. இதோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வருஷம் முழுக்க மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கு பிராக்டிஸ் பண்றீங்க. சரி, பந்தய நாள்ல அங்க போனதும், சாரி இது மாரத்தான் இல்ல, 100 மீட்டர் தடை ஓட்டம்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்க மொத்த பயிற்சியும் அர்த்தமே இல்லாம போயிடும்ல. அப்படி ஒரு நிலைமை தான் பல பேருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு. அதுதான் அங்க நடந்த யதார்த்தம். பொதுவா தேர்வர்கள் ஒரு பிளான் போட்டு தான் படிப்பாங்க. அந்த பிளான் போன வருஷம் கேள்வித்தாள்களை வச்சு தான் இருக்கும். ஆமா, பேட்டர்ன் அதான். TNUSRB, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்துற தேர்வுகளுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு. ஆனா இந்த முறை அவங்க அந்த ஸ்டைலே மொத்தமா உடைச்சிட்டாங்க. மூலம் சொல்ற அந்த ஒப்பீடு இங்கதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது TNUSRB தேர்வு மாதிரி இல்ல, TNPSC தேர்வு மாதிரி இருந்துச்சு. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துற தேர்வு மாதிரி. இது ரெண்டுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? இதுதான் இந்த அலசலோட மையப்புள்ளியே. TNUSRB தேர்வுகள் பெரும்பாலும் நேரடியா மனப்பாடம் செஞ்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா TNPSC தேர்வுகள், குறிப்பா குரூப் 1, குரூப் 2 மாதிரியான தேர்வுகள் ஆழமான புரிதல், பகுப்பாய்வு செய்யற திறனை சோதிக்கும். இந்த முறை SI தேர்வு TNPSC போற பாதையில போயிருக்கு. அப்போ இது வெறும் கேள்வித்தாள் மாற்றம் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு தத்துவவார்த்த மாற்றம், ஒரு பிலசாபிக்கல் ஷிஃப்ட். எதிர்கால சப் இன்ஸ்பெக்டர்கள் கிட்ட என்ன திறமைகளை எதிர்பார்க்கறாங்கன்றதுக்கான ஒரு சிக்னலா கூட இது இருக்கலாம். அப்போ இந்த மாற்றம் ஒரு சமநிலையற்ற போட்டிச் சூழலை உருவாக்கியிருக்கு இல்லையா? அதாவது TNUSRB ஸ்டைல்ல படிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய மைனஸ். ஆமா. ஆனா வேறொரு ஸ்டைல்ல படிச்சவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். இதுதான் நம்மள அந்த இழுபறி போட்டிக்கு கூட்டிட்டு வருது. மிகச்சரி. இப்ப அந்த கேள்விக்கு வருவோம். கட் ஆஃப் குறையுமா இல்ல அதிகமாகுமா? முதல்ல கட் ஆஃப கீழே இழுக்கிற சக்தியை பத்தி பாப்போம். அதுதான் தேர்வின் கடினத்தன்மை. ஆமா, குறிப்பா அந்த ஆங்கில பகுதி பத்தி மூலத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காங்க. அது ரொம்ப ஸ்டாண்டர்டா, கிட்டத்தட்ட பேங்க் எக்ஸாம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் லெவல்ல இருந்திருக்கு. உண்மைதான். இது வழக்கமா SI தேர்வுக்கு மட்டும் தயாராகிற கிராமப்புற மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். நிச்சயமா. கணிதம், சைக்காலஜி போன்ற பகுதிகளும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆக ஒரு சராசரி TNUSRB தேர்வரோட பார்வையில இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான தேர்வு. அதனால அவங்க எடுக்கிற மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு. இது இயல்பாவே கட் ஆஃப கீழே கொண்டு வரும். இதுதான் அந்த இழுபறி போட்டியோட ஒரு பக்கத்துல இருக்கிற சக்தி. சரி, இப்போ அடுத்த பக்கத்துக்கு வருவோம். கட் ஆஃப மேல இழுக்கிற அந்த பெரிய சக்தி TNPSC தேர்வர்கள், அவங்க எப்படி இந்த ஆட்டத்தை மாத்துறாங்க? இங்கதான் இந்த அனாலிசிஸ் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. TNPSC தேர்வர்கள் மூலத்துல சொல்ற மாதிரி ஒரு 3-4 வருஷமா ஆழமா படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஓ, அப்ப அனுபவம் அதிகம். ஆமா, அவங்களுக்கு இந்த SI கேள்வித்தாள் ஒரு கஷ்டமான SI தேர்வா தெரியாது. அதுக்கு பதிலா இது ஒரு அடிப்படை நிலை TNPSC தேர்வா தான் தெரிஞ்சிருக்கும். வரலாறு, அறிவியல் அவங்க ஏற்கனவே ரொம்ப டெப்தா படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இது எளிதா இருந்திருக்கும். ஆமா, அவங்களுக்கு இந்த கேள்விகள் ஒரு சவாலாவே இருந்திருக்காது. ஆனா ஒரு சந்தேகம், TNPSC தேர்வர்கள்னாலே எல்லா சப்ஜெக்ட்லயும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களா என்ன? இந்த தேர்வுல அறிவியல் கேள்விகள் அதிகம்னு சொன்னீங்க.
ஆர்ட்ஸ் படிக்கிற டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு அதுவும் கஷ்டமா தானே இருந்திருக்கும். அது ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்திருக்காதா? நல்ல கேள்வி. நிச்சயமா தனிப்பட்ட தேர்வர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனா நாம மொத்தமா பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களோட அந்த பரந்த அறிமுத்தலம், அந்த பிராட் நாலேஜ் பேஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஓகே. அவங்க ஒரு பாடத்துல கொஞ்சம் தடுமாறினாலும் இன்னொரு பாடத்துல அதை ஈடு செஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அதனால மொத்தமா பார்க்கும்போது நிறைய டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்கன்றது ஒரு வலுவான கணிப்பு. அப்போ அவங்க வாங்கின மார்க் தான் கட் ஆஃப் மேல இழுக்குது. அதுதான் கட் ஆஃப் மேல இழுக்கிற அந்த சக்தி. அப்போ ஒரு பக்கம் கேள்வியோட கஷ்டம் கட் ஆஃப் ஒரு 50 மார்க்குக்கு கீழே இழுக்க பாக்குது. இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது 55க்கு மேல இழுக்க பாக்குது. இந்த ரெண்டு சக்தியும் மோதும்போது யாரு ஜெயிப்பா? இந்த இழுபறி போட்டியோட இறுதி முடிவை நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனாலும் மூலம் சில நம்பத்தகுந்த கணிப்புகளை முன்வைக்குது. அந்த எண்களை பார்க்கலாம். சரி, இந்த சிக்கலான போட்டிக்கு அப்புறம் கணிக்கப்பட்ட மதிப்பெண்கள் என்ன? பொது பிரிவினருக்கு, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு நீங்க 52 இல்ல அதுக்கு மேல மதிப்பெண் எடுத்திருந்தா அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப நம்பிக்கையோட தயாராகலான்னு மூலம் சொல்லுது. 52 மார்க். ஓகே, அது ஒரு சேஃப் ஸ்கோரா? ஆமா, அது ஒரு பாதுகாப்பான மதிப்பெண்ணா பார்க்கப்படுது. மத்த பிரிவினருக்கு, பெண்கள், விளையாட்டு வீரர்கள், அப்புறம் பிஎஸ்டிஎம் ஒதுக்கீட்ல வர்றவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கு 49லேருந்து 50 வரைக்கும் மதிப்பெண்கள் இருந்தா வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. 49 to 50. ஆமா, பிஎஸ்டிஎம்னா தமிழ் வழியில படிச்சவங்களுக்கான ஒதுக்கீடு. இங்க மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது. என்ன அது? நாம பேசுறது கேள்விகளோட எண்ணிக்கை இல்ல, மதிப்பெண்கள். அதாவது 70 மார்க்குக்கு நீங்க எடுத்த மார்க்ஸ் இது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விளக்கம். சரி, இந்த எண்கள் ஒரு வழிய காட்டுது. ஆனா இந்த எண்களை விட மூலம் சொல்ற அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஆலோசனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுல ஒரு அவசரம் தெரியுது. ரிசல்ட்டுக்காக காத்திருக்காதீங்க, உடனே ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியம். மூலம் சொல்ற மாதிரி தேர்வு முடிவுகள் பிசிக்கல் டெஸ்ட் நடக்கிறதுக்கு நடுவுல உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் 1.5 மாச காலம்தான். அதிகபட்சம் 45 நாட்கள். 45 நாள் தானா? அதுல ஒரு கடினமான பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராக முடியாதா? கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. குறிப்பா ஓட்டப்பந்தயத்துல நீங்க இதுக்கு முன்னாடி ஓடி பழக்கமே இல்லாதவர்னா 0லேருந்து ஆரம்பிச்சு அந்த 45 நாள்ல அவங்க சொல்ற டார்கெட் அடையிறது அது ஒரு பெரிய சவால். ஆமா, அவசரமா செஞ்சா காயம் ஏற்படலாம். அதுதான், அவசரமா பயிற்சி செய்யும்போது தசைப்பிடிப்பு, மூட்டு வலி மாதிரி காயங்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு காயம் வந்துட்டா உங்களோட இத்தனை வருஷ கனவு அங்கேயே முடிஞ்சிடும். அப்ப மூல சொல்ற அறிவுரை இதுதான். உங்க மார்க் இந்த கணிப்புக்கு பக்கத்துல இருந்தா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்பி இன்னிக்கே இந்த நிமிஷமே பிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். மிகச்சரி. காத்திருக்கிறதுன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி. இப்போ இந்த அலசலோட ஒரு உணர்வு பூர்வமான பகுதிக்கு வருவோம். மூலம் ஒரு வேண்டுகோள் வைக்குது. அது சில டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களை நோக்கி. சும்மா எழுதி பாக்குறேன்னு இந்த எஸ்ஐ தேர்வை எழுதுறவங்கள பத்தி. இது கொஞ்சம் சிக்கலான விஷயமாச்சே. ஆமா, இது ஒரு முக்கியமான சமூக பார்வையை கொண்ட ஒரு பகுதி. இங்க என்ன பிரச்சனைனா, சிலர் எஸ்ஐ வேலையில சேர்ற எண்ணமே இல்லாம, அதுக்கான உடற்தகுதி வாங்குற நோக்கமும் இல்லாம, அப்போ எதுக்கு எழுதுறாங்க? சும்மா தங்களோட டிஎன்பிசி தயாரிப்பு சோதிச்சு பார்க்க இந்த தேர்வை எழுதுறாங்க. அவங்க இயல்பாவே நல்ல மார்க் எடுக்கும்போது ஒட்டுமொத்த கட் ஆஃப் செயற்கையா உயருது. இதோட விளைவை ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். ஒரு உண்மையான எஸ்ஐ ஆர்வலர் ரொம்ப கஷ்டப்பட்டு 51 பாயிண்ட் மார்க் எடுக்கிறாருன்னு வைப்போம். சரி. அதே சமயம் வேலையில சேர்ற எண்ணமே இல்லாத ஒருத்தர் சும்மா எழுதி பார்க்க 52 மார்க் எடுக்கிறாரு. கட் ஆஃப் 52ன்னு வச்சா என்ன ஆகும்? அந்த உண்மையான ஆர்வலரோட வாய்ப்பு போயிடும். ஆமா, அந்த இன்னொருத்தர் பிசிக்கல் டெஸ்டுக்கும் போக மாட்டாரு. அந்த இடமும் காலியா இருக்கும். இது ஒருத்தரோட வாழ்க்கையே பாதிக்கிற விஷயம். இதுதான் அந்த மூலத்துல இருக்கிற ஆதங்கம். ஒருத்தரோட பயிற்சி இன்னொருத்தரோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்றதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இதுக்கு தீர்வா ஒரு ஆலோசனையும் சொல்றாங்க. என்ன அது? உங்க திறமையை சோதிக்கணும்னா கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துற மார்க் டெஸ்ட்டை பயன்படுத்துங்க. ஒரு அரசு தேர்வோட புனிதத்தை கெடுக்க வேணாம்னு சொல்றாங்க. மூலம் பயன்படுத்தின அந்த காக்கி காதல்ன்ற வார்த்தை இங்க ஞாபகத்துக்கு வருது. சீருடை பணிய ஒரு வேலையா பார்க்காம ஒரு கனவா, ஒரு காதலா நினைக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட உழைப்ப மதிக்கணும். அதுதான் இந்த வேண்டுகோளோட அடிநாதம். அதே சமயம் மூலம் முன்ன தெளிவா சொல்லிடுது, இது எல்லா டிஎன்பிசி தேர்வர்களுக்கும் எதிரான கருத்து இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, யாரு உண்மையிலே எஸ்ஐ ஆகணும்னு விரும்புறாங்களோ அவங்க கண்டிப்பா போட்டிடணும். அதுதான் ஹெல்தியான போட்டி. ஆனா எந்த நோக்கமும் இல்லாம சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேண்டுகோள்.
அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஆழமான அலசல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். முக்கிய குறிப்புகளை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த எஸ்ஐ தேர்வு அதோட அடையாளத்தையே மாத்திக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டைல்ல ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு. ரெண்டாவதா கட் ஆஃப். அது தேர்வின் கடினத்துக்கும் அனுபவமிக்க டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களோட செயல்திறனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய இழுபறி போட்டி. பொது பிரிவினருக்கு 52ம் மற்றவங்களுக்கு 49, 50 ஒரு நம்பிக்கையான மதிப்பெண்ணா பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமா 3வது குறிப்பு, உங்க மார்க் இந்த எல்லைக்கு பக்கத்துல இருந்தா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை உடனே உங்க ஷூவை மாட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறது தான். ஒரு போதும் காத்திருக்காதீங்க. ஆமா. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வு முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இது இந்த ஒரு தடவை நடந்த தற்செயலான நிகழ்வா, இல்ல இது ஒரு நிரந்தர மாற்றத்தோட தொடக்கமா? நல்ல கேள்வி. எதிர்காலத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கு தேவைப்படுற அதிகாரிகள் வெறும் சட்டத்தை அமல்படுத்துறவங்களா இல்லாம பரந்த அறிவும் பகுப்பாய்வு திறனும் கொண்டவங்களா இருக்கணும்னு அரசு நினைக்குதா? இந்த மாற்றம் எதிர்காலத்துல நீங்க தயாராகிற ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் சொல்ற பாடம் என்ன? இதை சிந்திச்சு பாருங்க.